இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு டேரோ ரீடிங் பார்க்கலாம். இங்கே 3 ஏஞ்சல் இருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு ஏஞ்சலை சூஸ் பண்ணுங்கள். மோர் தென் 1 ஏஞ்சல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த ஏஞ்சல்ஸ்க்கான டேரோ ரீடிங் பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம், இது உங்கள் பேசும் டேரோ ஹீலர். முதலாவது ஃபைலை சூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ். இந்த வாரம் நீங்கள் சரியான மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய டைமாக இருக்குது. நீங்கள் சொல்லுவாங்க தானே, விளையாடுற நேரம் விளையாட வேணும், படிக்கிற நேரம் படிக்க வேணும்ன்ற மாதிரி நீங்கள் ஒர்க்குக்குரிய டைம் ஒர்க்குக்கு கொடுக்க வேணும், ரெஸ்ட் எடுக்கிற டைம் ரெஸ்ட் எடுக்க வேணும், உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கிட்ஸாக இருந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு டைம், படிக்கிறதுக்கு ஒரு டைம், உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு டைம்னு சொல்லி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை இந்த வாரம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் கதைக்கும் போதும் மற்றவங்களோட ஷேர் பண்ணும் போதும் நீங்கள் கதைக்கிற வார்த்தைகளில் அன்பை வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் என்னதான் நினைச்சாலும் இந்த யூனிவர்ஸ், இந்த கடவுள் எங்களுக்காக ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பினா அதுதான் நடக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சாலும் ரெஸ்ட் எடுக்காமல், எங்களுக்குரிய டைமை கொடுக்காம, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு மேலால் எங்களுக்கு அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகலாம். உடனே கிடைக்காம நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு எஃபர்ட் போடுறோம்னு சொன்னால் அதுக்குரிய பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். அது எங்களோட கையில் இல்லை. இந்த பிரபஞ்சத்திட்டையும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குண்டா கடவுளோட கையிலேயும் தான் இருக்குது என்ற மாதிரி இந்த கார்டு சொல்லுது. இந்த வாரம் உங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கிற அளவுக்கு ரொம்பவே வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யலாமா இது செய்யலாமான்னு சொல்லி நிறைய பிளானிங்லேயும் இருப்பீங்க. குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடங்கள்லையும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் நீங்களே செய்ய வேண்டும், நீங்கள் தான் சரியாக செய்வீங்கன்ற எண்ணம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உதவி இருந்ததுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லா வலிமையுமே இருக்குது, நீங்கள் தனியாகவே செய்யக்கூடிய ஆள் தான், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சரியாக தான் ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் சரியாக தான் சரியாக செய்வீங்கன்ற எண்ணங்களை விட்டு மற்றவங்கள்ட்டையும் சில விஷயங்களை கொடுத்துட்டு நீங்கள் சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேணும். உங்கள் ஹெல்த்தை கவனிச்சு கொள்ளுங்க. சில விஷயங்கள் நீங்கள் யூனிவர்சிட்டி விட்டுருங்க, ஃப்ரீயாக விடுங்க. மற்றவங்களோட பேசுங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட அன்பாக பேசுங்க. உங்களுக்கு தேவையான ஆறுதல், உங்களுக்கு தேவையான தைரியம் மேபி அவங்கள்ட்ட இருந்தும் கிடைக்கலாம். சிலது நடக்க வேண்டியது தான் நடக்கும் என்ற உண்மையை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. இதையுமே நீங்கள் தலைக்கு மேலே சுமந்து நீங்கள் ஒரு அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் இருக்குது, உங்களுக்கு அதை வச்சுக்கொள்கிற ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தக்க வச்சுக்கொள்கிறதுக்கு ஃப்ரீயாக இருங்க, அன்பாக இருங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க வேண்டியது இல்லை. ஃப்ரீயாக விட்டுருங்க, யூனிவர்சிட்டி கையில் விட்டுருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக இருங்க என்றதான் இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் 1 சூஸ் பண்ணினவங்களுக்குரிய மெசேஜ். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க 111 கமெண்ட் பண்ணுங்கள்.